நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நடக்க போகிற ரெஸ்லமேனியா 41 நைட் 1ல் மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகிற ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ராலன்ஸ். இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மேட்சோட ஒரு ஃபுல் அனாலிட்டிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு மேட்ச் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீம் மேட்ச் தான். 3 பேருக்குமே ஒருத்தருக்கு ஆகவே ஆகாது. அந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் இப்போ WWE புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச் மட்டும் இல்லைங்க, இந்த வருடம் நடக்கிற ரெஸ்லமேனியா எந்த மேட்சும் ப்ரெடிக்டே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. எப்பயுமே ஒன் சைடாக நமக்கு தெரியும் இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வருடம் ரெஸ்லமேனியா யாருமே கணிக்கவே முடியல இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வேணாலும் ரிசல்ட் மாறலாம். ஸோ அதனால அதே போல தான் இந்த ஒரு மேட்ச் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எந்த சைடில் வின் பண்ணுவாங்க, யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரூமர் தான் போகுது. பட் எனிவேஸ் இந்த ஒரு மேட்ச் எப்படி போகும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல டாமினண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். 3 பேருக்கும் அந்த ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், ராலன்ஸாக இருக்கட்டும், பங்குக்காக இருக்கட்டும், 3 பேருக்கும் அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நம்ம ராலன்ஸ் கிட்ட இருந்து எப்பவும் போல் அவர் வந்துட்டு எவ்வளோ தான் அடி வாங்கி அவர் கீழே விழுந்தாலும் டக்குன்னு வந்து எழுந்து பார்த்தீங்களா, அதே போல் தான். ஸோ டக்குன்னு ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவார் நம்ம ராலன்ஸ் அவர்கள். அதனால் வந்துட்டு இந்த ஒரு மேட்ச்சில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நல்லா இருக்கும்ன்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய மிகப்பெரிய மூமெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது நிறைய இந்த பழைய விஷயங்கள்லாம் நம்ம ராலன்ஸ் ரோமனை சேர் அடித்து அட்டாக் பண்ணார் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த வாட்டி ரோமன் வந்துட்டு சேரை வச்சு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணலாம். ராலன்ஸ் அட்டாக் பண்ணலாம். ஆர் ஏதோ ஒன்று ஆப்ஜெக்டில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சேரு, கெண்டோ ஸ்டிக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போகும். இந்த ஒரு மேட்ச்சில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மெயின் ஈவெண்ட்டை வேறு வைக்கிறாங்க இல்லையா, அதனால் ஏதோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கலாம். இப்போ வேறு நம்மளோட பால் ஹேமன் வேறு பங்கோட இருக்கிறாரு, பங்கோட சைடில் தான் இருக்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் அவர் பண்ணுறாரு. பட் தெரியாமலே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா செத் ராலன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகுறது. ஸோ செத் ராலன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட போகலாம் அந்த ஒரு ரெஸ்லமேனியா முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு மேட்சோட ப்ரெடிக்ஷன் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யாருக்குன்னு சொல்லவே முடியல. ஒரு பக்கம் பங்க் வின் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இன்னொரு பக்கம் ராலன்ஸ் வந்துட்டு வின் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் பார்த்தீங்கன்னா அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ ஏன்னா சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா 12 வருடங்கள் கழித்து ரெஸ்லமேனியாவில் மோதுறாரு. ஸோ அதனால் அப்படி இப்படி இருந்து அவர் கூட வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ராலன்ஸோட வந்து ஒரு மிகப்பெரிய பகை இருக்கும். அதுவும் முடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னொன்று பக்கம் என்ன ரூமர் போகுதுன்னா ராலன்ஸ் வின் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பால் ஹேமன் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸும் ஏமாற்றிடுவார், அதே மாதிரி சிஎம் பங்கும் ஏமாற்றிட்டு நான் வந்து செத் ராலன்ஸோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செத் ராலன்ஸோட என் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு ரூமர் பிரகாரம் வந்துட்டு சிஎம் பங்க் ஆர் அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக வந்துட்டு செத் ராலன்ஸ் தான் இந்த ஒரு மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கான இப்போதைக்கு கரண்ட் ப்ரெடிக்ஷன் போகுது வித் நம்மளோட பால் ஹேமன் மூலயமா. அதனால் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மேட்சாக வந்துட்டு இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பலாம். ஸோ நாளைக்கு நடக்க போகிற ரெஸ்லமேனியாவோட மெயின் ஈவெண்ட் வேறு நடக்குது. கண்டிப்பாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு மேட்ச் வந்துட்டு இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க மாட்டாங்க. ஃபியூட் அப்படின்றது கண்டிப்பாக முடியாதுங்க. இதுக்கப்புறம் தான் ஆரம்பம். ஸோ சிஎம் பங்குக்கும் மற்றும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரின் இதுலேருந்து போகலாம், கண்டினியூ ஆகலாம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு வருடம் ஃபுல்லாகவே ஸ்டோரிலைன் கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் WWE இப்படி ஒரு டஃப்பான ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாத நிலைமையில் மேட்சஸை கொண்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஒரு மேட்ச்சில் இப்போதைக்கு வந்துட்டு சிஎம் பங்க் ஆர் அதிகபட்சமாக செத் ராலன்ஸ் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு மேட்சை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதில் உங்களோட ப்ரெடிக்ஷன் யார்? எனக்கு இவங்க ஜெயிச்சா ஹாப்பிப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ரெஸ்லர் யாருன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டாடா, பை பாய்.